வணக்கம், என் பேர் ராகுல். காப்பியங்கள்னா உங்களுக்கு என்னென்ன தெரியுமா? ஒரு கதையை செயல் வடிவமா சொல்றது தான் காப்பியம். நீங்கள் எல்லோருமே இந்தியாவின் சிறந்த காப்பியங்களான மகாபாரதம், ராமாயணம் பற்றி கேள்விப்பட்டு இருப்பீங்க. நம்ம தமிழ் மொழியிலும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியம், சிறு காப்பியம்னு இருந்த வகையா பிரிச்சிருக்காங்க. ஐம்பெரும் காப்பியம் தமிழ் அன்னையன் அணிகலங்களாக போற்றப்படுகின்றன. நன்றி. வணக்கம், என் பேர் எழில்மகிழன். நான் சிலப்பதிகாரம் பற்றி பேச போறேன். இது தமிழன்னியின் காலில் சிலம்பாய் இருக்கிறது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் எழுதியுள்ளார். இந்த காப்பியம் கண்ணகி, கோவலன், மாதவி ஆகியோரின் வாழ்க்கையை பற்றியது. நன்றி, வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. மணிமேகலை பற்றி பேச போறேன். மணிமேகலை தமிழ் அன்னையின் இடுப்பில் இருக்கும் நகை. மணிமேகலை எழுதியது சீத்தலை சாத்தனார். மணிமேகலை காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. மாதவியின் மகள் மணிமேகலை. மணிமேகலை ஒரு துறவி. இது மணிமேகலை பற்றிய கதை. மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் அஸ்வந்த். இன்னைக்கு நான் வழியாபடி பற்றி சொல்ல போறேன். இது தமிழ் அன்னையின் கையில் வழியலாக இருக்கிறது. இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இக்காப்பியத்தின் ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். திருக்குறள், குறுந்தொகை போன்ற சங்க இலக்கியங்களின் கருத்துக்கள் இக்காப்பியத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கிருஷிகா வீரமணி. சீவகா சிந்தாமணி பற்றி பேச போறேன். சீவகா சிந்தாமணி இது தமிழ் அன்னியன் கழுத்து மணியாக காணலாம். இது கிபி 10ஆம் நூற்றாண்டில் திருத்தக்கதேவர் எழுதியுள்ளார். இக்காப்பியம் சீவக என்பவன் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் மாயா.
இன்று நான் குண்டலகேசி பற்றி பேசப் போகிறேன். இது தமிழ் அன்னையின் காதில் அணியும் தோடாக காணலாம். இதை கிபி 10ஆம் நூற்றாண்டில் பௌத்த துறவியான நாககுத்தனார் எழுதியுள்ளார். குண்டலகேசி என்னும் பெண்ணின் வாழ்க்கை மற்றும் அவளது வீரத்தை பற்றி இக்காப்பியம் கூறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் நிலா. இன்று நான் சூளாமணி பற்றி பேசப் போகிறேன். இது தமிழ் அன்னையின் கிரீடமாக இருக்கிறது. இது 5 காப்பியங்களில் ஒன்றாகும். இதை கிபி 10ஆம் நூற்றாண்டில் தோலாமொழி தேவர் எழுதியுள்ளார். இது சுரமை நாட்டின் இளவரசனான திவிட்டன் மற்றும் அவனது அண்ணன் விசயன் ஆகியோரின் வரலாற்றை கூறும் கதையாகும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சஹானா. இன்றைக்கு நான் 8 தொகை மற்றும் 10 பாட்டு பற்றி பேசப் போகிறேன். 8 தொகை இது 8 நூல்களின் தொகுப்பாகும். இவை சங்க இலக்கியங்கள் மிக முக்கியமான நூல்கள். அகம் மற்றும் புறம் பற்றிய பாடல்களை உள்ளன. 10 பாட்டு இது 10 நீண்ட பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு. இவை பெரும்பாலும் மன்னர்களின் புகழ், கொடை மற்றும் வீரத்தை போற்றி பாடுபவை. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ரேசன். ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் உள்ள நூல்களின் சிறப்புகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழில் இவ்வளவு நிறைய காப்பியங்கள் இருப்பதை கண்டு ஆச்சரியமாக இருந்தோம். இந்த சிறப்புகளை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்காக இந்த தொகுப்பை சொன்னோம். இனி தமிழில் உள்ள காப்பியங்களை படித்து மகிழ்வோம், கற்போம், கற்பிப்போம் தமிழை. நன்றி, வணக்கம்.